சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி மாதமாக இருக்கப் போகிறது. உங்கள் ராசியர் அமர்ந்திருக்கும் குரு பகவான் இப்போது முழு பலத்துடன் நேர்கதியில் பயணம் செய்கிறார். இதனால் உங்கள் புத்திசாலித்தனம் கூர்மையாகும். கையில் எடுக்கும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியில் முடியும். 10ல் சூரியன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறும் காலம் இது. மனக்குழப்பங்கள் மறைந்து தெளிவான பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கத் தொடங்குவீர்கள். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன அற்புதங்கள் நிகழப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது. குருவின் பலத்தால் கடினமான கணக்குகள் மற்றும் அறிவியல் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். தேர்வுகளை பற்றிய பயம் நீங்கி முழு நம்பிக்கையுடன் எதிர்கொள்வீர்கள். கட்டுரைகள், கவிதைகள் அல்லது பேச்சுப் போட்டிகளில் உங்களின் தனித்திறமை பளிச்சிடும். புதுமையான விஷயங்களை செய்து பார்த்து ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள். நல்ல ஒழுக்கமுள்ள நண்பர்களின் சேர்க்கை உங்கள் முன்னேற்றத்திற்கு பலம் சேர்க்கும். நேர மேலாண்மையை கடைபிடித்து படிப்பில் முதல் மாணவராக திகழ்வீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. மனப்பாடம் செய்யும் திறன் அதிகரித்து நீண்ட காலத்திற்கு பாடங்கள் நினைவில் நிற்கும். உற்சாகமாக செயல்படுவீர்கள். சோர்வு நீங்கும். கோடை விடுமுறைக்கு முன்னதாகவே கல்வி சார்ந்த சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் ஹையர் ஸ்டடீஸ். உங்கள் பேச்சு திறமையால் இன்டர்வியூ செய்பவர்களை எளிதில் கவர்ந்து வேலையை பெறுவீர்கள். உங்கள் விரும்பிய துறையிலேயே ஐடி, மீடியா, என்ஜினியரிங் போன்ற துறைகளில் வேலை அமைய வாய்ப்பு உள்ளது. ஆராய்ச்சி படிப்புகள் அல்லது சிறப்பு படிப்புகளில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும். உங்களின் கிரியேட்டிவ் வேலைகளுக்கு சமூக வலைத்தளங்களில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். ஆங்கிலம் அல்லது மற்ற மொழிகளை கற்பதில் ஆர்வம் காட்டி அதில் வெற்றி காண்பீர்கள். கல்வி அல்லது தொழில் தொடங்க தேவையான வங்கிக் கடன்கள் எளிதில் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி ஒரு தெரிவான லட்சியத்தை நோக்கி பயணிப்பீர்கள். பழைய வேலை பிடிக்காதவர்கள் புதிய வேலைக்கு மாற இது மிகவும் சாதகமான காலம். ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் போராட்டத்திற்கு பிறகு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கத் தொடங்கும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் ஒப்பந்தங்கள் தடையின்றி முடியும். உங்கள் தொழிலை புதிய இடங்களுக்கு கொண்டு செல்ல திட்டமிடுவீர்கள். உங்கள் பேச்சாற்றலால் புதிய வாடிக்கையாளர்களை எளிதில் கவர்வீர்கள். தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு அல்லது கூடுதல் சலுகைகள் கிடைக்கும். ஆன்லைன் மூலம் தொழிலை விரிவுபடுத்துபவர்களுக்கு லாபம் அபரிமிதமாக இருக்கும். உங்கள் துறையில் நீங்கள் ஒரு முன்னோடியாக கருதப்படுவீர்கள். தொழில் நிமித்தமான பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. சிக்கலான மேலாண்மை பிரச்சனைகளை மிக எளிதாக தீர்த்து வைப்பீர்கள். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது. வீட்டில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் குருவின் நேர்கதி பார்வையால் இனிதே நடக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்த சொத்து விற்பனை பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அல்லது திருமணம் அமைய வாய்ப்பு உண்டு. வருமானம் அதிகரிப்பதால் எதிர்காலத்திற்கான சேமிப்பை தொடங்குவீர்கள். பொது காரியங்களில் உங்கள் தலைமைத்துவ பண்பு வெளிப்படும். நரம்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப விஷயங்களில் உங்கள் துணையின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். வீடு புதுப்பித்தல் அல்லது அலங்கார பொருட்கள் வாங்க செலவிடுவீர்கள். மனதில் இருந்த பெரிய பாரம் குறைந்த உணர்வு ஏற்படும். பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவர். முதியவர்கள் 56 வயதிற்கு மேல். ஆன்மீக கருத்துக்களை பகிர்வது அல்லது ஆன்மீக புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் கூடும். இளைய தலைமுறைக்கு சிறந்த ஆலோசகராக திகழ்வீர்கள். யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் உடல் மற்றும் மனநலம் சீராகும். பேரக்குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களின் பழைய அனுபவங்களுக்காக ஊரில் அல்லது குடும்பத்தில் கௌரவிக்கப்படுவீர்கள்.
வேலைகளிலிருந்து முழுமையாக விலகி மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவீர்கள். உங்களை நாடி வருபவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்வீர்கள். புனித பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள். மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். வாரிசுகளுக்கு சொத்துக்களை பிரித்துக் கொடுப்பது போன்ற முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மிதுன ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். புதன்கிழமையன்று விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது சிறந்தது. உங்களின் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடைகளை அல்லது கைக்குட்டையை அணியுங்கள். ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் இயன்ற பண உதவி அல்லது நோட்டு புத்தகங்கள் வழங்குங்கள். வீட்டில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வணங்குவது புதன் கிரகத்தின் பலத்தை கூட்டும். புதன்கிழமை அன்று பசுவிற்கு பச்சை பயிறு ஊற வைத்துக் கொடுப்பது மிக சிறந்த பரிகாரம். முக்கிய நினைவுறுத்தல்: கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வேகம் விவேகமாக இருக்கட்டும்.